உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விடுவதில்லை என்று நமக்கு அப்போஸ்தலன் பேதுரு மூலம் எடுத்துரைத்த ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வேண்டும் துணிவு. அது ஒரு விருந்து சாலை. முக்கியமான கூட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஜேம்ஸ் சால்மரும் அவரது மனைவியும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். கூட்டம் முடிந்ததும் விருந்து பரிமாறப்பட்டது. பெரிய தட்டு ஒன்றில் எண்ணெயில் பொரித்து எடுக்கப்பட்ட பெரிய இறைச்சி துண்டு. அது என்ன என்று உற்று நோக்கிய சால்மரின் மனைவிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனின் மார்பு பகுதி. எப்படி இருக்கும்? நியூகினியா என்ற தீவு நாகரிகமற்ற பாவம் நிறைந்த முடத்தனமிக்க கொடூர பழங்குடி மக்கள் வாழும் இடம் அது. 1877 ஆண்டு சால்மரும் அவரது மனைவியும் அப்பகுதிக்கு கடந்து சென்றார்கள். மனிதர்களையே சாப்பிடும் அக்கொடூர மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை எடுத்து கூறினார்கள். எதிர்பாராத விதமாக சால்மரின் மனைவி பலவீனமாகி மரித்து போனார்கள். ஆனாலும் கிறிஸ்துவின் பணியில் ஈடுபடுவதின் மூலம் என் துக்கத்தை மறப்பேன் என கூறி இன்னும் தீவிர பணியில் துணிந்து ஈடுபட்டார். புதிய பழங்குடி மக்களிடம் பழக அவர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுத்து வந்தார். இதனால் மக்கள் இவரின் நண்பரானார்கள். புது புது தீவுகளுக்கும் சென்று கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைத்து வந்தார். 1901 ஆண்டு கோரிபாரி என்ற தீவிற்கு பயணமானார். நரமாமிசம் உண்ணும் பழங்குடி மக்கள் அவர் படகை சூழ்ந்து கொண்டனர். நாளை மறுபடி வருகிறேன் என்று கூறி அவர்களிடமிருந்து விடை பெற்றார். மறுநாள் சால்மர் தன் உடன் ஊழியர் டாம்கின்ஸ் உடன் அங்கு சென்றார். சிறப்பான வரவேற்புடன் அப்பழங்குடிகள் அவர்களை விருந்து சாலைக்கு அழைத்துச் சென்றனர். திடீரென உருட்டுக்கட்டைகளால் தாக்கப்பட்டனர். அவர்களின் தலைகள் துண்டிக்கப்பட்டன. பழங்குடியினருக்கு விருந்தாக்கப்பட்டனர். என்ன கொடூரம்! ஆனால் சால்மர் விதைத்த வசனம் விருதாகவே இல்லை. பின்னாட்களில் மனம் திரும்பிய மக்கள் எண்ணற்றோர் இன்று அம்மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அன்பரே, ஜேம்ஸ் சால்மரை போன்று நற்செய்தி கூறுவதில் வீரம் உங்களிடத்தில் இருக்கிறதா? கிறிஸ்துவிடம் நெருங்கி வரும்போதெல்லாம் ஆண்டவரை அறியாத மக்கள் குறித்த வாஞ்சையே என்னை ஆட்கொள்ளுகிறது. ஜேம்ஸ் உரைத்த வார்த்தைகள். ஆண்டவரே, ஜேம்ஸ் சால்மரை போன்று சுவிசேஷம் அறிவிப்பதில் துரிமை எனக்கு தாரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.